நியூஸ் டிஎன் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம தொடர்ந்து டே டு டேல என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்ற அப்டேட்ட மக்களுக்கு குடுத்துட்ருக்கோம். அந்த வகையில நேத்து பல சம்பவங்கள் நடந்திருக்கு. அதாவது எஸ்ஐஆரை எதிர்த்து தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய தாவேகா நிர்வாகிகள் தலைமையில ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் அப்படின்றது நடந்துச்சு. அதுக்கப்புறமா செல்வ பெருந்தகை அவர்கள் பேசின ஒரு விஷயம், நயினா நாகேந்திரன் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம், இந்த மாரி பல அப்டேட்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். பார்த்துடலாமா? பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. திமுக ஆட்சி அமைஞ்சதுக்கு அப்புறமா ஸ்டாலின் என்ன சொன்னார்னா, கொரியால இருந்து ஒரு கம்பெனி தமிழ்நாட்டுல முதலீடு பண்ண போறாங்க. ஒரு நிறுவனம் அமைக்க போறாங்க. இதனால தமிழ்நாட்டு மக்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் அதிகமாகும். தமிழ்நாடு மேலும் மேலும் வளரும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனா காலப்போக்கில் பின்னாடி என்ன ஆச்சுன்னா, அந்த கம்பெனி தமிழ்நாட்டில் நிறுவனம் வைக்காம ஆந்திராவுக்கு போய் நிறுவனம் வைச்சிருச்சு. இதுக்கு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, திமுக ஆட்சின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாரு. இதை பத்தி செல்வ பெருந்தகை கிட்ட பத்திரிகையாளர்கள் போய் கேட்டிருக்காங்க. அதுக்கு செல்வ பெருந்தகை என்ன சொல்லியிருக்காருன்னா, திமுகவை விட தொழிற்துறையில் வளர்ச்சி பெற்றதுன்னு அவர் சொன்னா, நான் இன்னைக்கே சட்டமன்ற உறுப்பினர் ராஜினாமா செய்ய தயாரா இருக்கிறேன். அவர் ஆண்ட ஆட்சி காலத்தில் நிறைய தொழிற்சாலைகள் நிறைய முதலீடு வந்தால் அவர் ராஜினாமா செய்ய தயாரா இருக்கிறாரா? திமுக ஆட்சி அமைஞ்சதுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் நிறைய தொழில் வளங்கள் பெருகி இருக்கு. நிறைய கம்பெனி முதலீடு பண்ணியிருக்காங்க. இதனால தமிழ்நாட்டில் நிறைய மக்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகரிச்சிருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. யாராவது செல்வ பெருந்தகை சொல்றது பொய்ன்னு நிரூபிச்சாங்கன்னா, தன்னோட பதவியை எம்எல்ஏ பதவியை நான் ராஜினாமா பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பகிரங்கமா அறிவிச்சிருக்காரு. இன்னொரு விஷயமும் அவர்கிட்ட கேட்டிருந்தாங்க. என்னன்னா, எஸ்ஐஆரை எதிர்த்து தாவேகா இந்த மாதிரி ஒரு ஆர்ப்பாட்டம் பண்றாங்களே, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, வரவேறு எஸ்ஐஆருக்கு யார் யாரெல்லாம் எதிராக குரல் கொடுக்கிறார்களோ அவர்களெல்லாம் வரவேற்கிறோம். எஸ்ஐஆருக்கு எதிராக ஒன்றிணைந்து குரல் கொடுக்க வேண்டும். எப்படி முல்லை பெரியார் ஆகட்டும், காவிரி ஆகட்டும், கேரளா மாநிலத்திலும் கர்நாடகாவிலும் எல்லா கட்சிகளும் ஒருங்கிணைந்து அந்த முதலமைச்சர் பின்னால் அணிவகுத்து நிற்கிறார்களோ அதே போன்று நம்முடைய முதலமைச்சர் பின்னால் எல்லோரும் அணிவகுத்து நிற்க வேண்டும். யாரெல்லாம் எஸ்ஐஆர் எதிர்க்கிறாங்களோ அவங்க எல்லாரையுமே நாங்க ஆதரிக்கிறோம். எப்படி முல்லை பெரியார் அணைக்கோ காவிரி பிரச்சனைக்கோ எல்லாரும் ஒத்துமையா இருக்காங்க. இப்ப கர்நாடகால போய் பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒத்துமையா இருப்பாங்க. கர்நாடகா, கேரளால இந்த முல்லை பெரியார் பிரச்சனையா இருக்கட்டும், இல்ல காவிரி பிரச்சனையா இருக்கட்டும், அவங்க எல்லாம் ஒத்துமையா இருந்து ஒரு விஷயத்த பண்றாங்க. அந்த மாதிரி இந்த எஸ்ஐஆருக்கும் எல்லாரும் ஒத்துமையா இருந்தா நல்லது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. நம்ம இங்க என்ன பார்க்கணும் அப்படின்னா, காவிரி பிரச்சனையா இருக்கட்டும், முல்லை பெரியார் பிரச்சனையா இருக்கட்டும், ரெண்டுமே நம்ம திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் ஆளக்கூடிய இடம் தான் ரெண்டுமே. அப்படி இருக்கும்போது இவங்க ஏதாவது ஒரு அழுத்தத்தை கொடுத்து தமிழ்நாடு மக்கள் அதன் மூலமா பயனடைவாங்க அப்படின்னா, இவங்க ஏதாவது அவங்க கூட்டணியில ஒரு அழுத்தத்தை கொடுக்கலாம், திருத்தத்தை கொடுக்கலாம், இந்த மக்களுக்காக ஏதாவது செய்யுங்க அப்படின்றத குரல் கொடுக்கலாம். அதெல்லாம் எதுவும் பண்ணாம அவங்க எல்லாம் எப்படி அதுக்கு ஒத்துமையா இருப்பாங்களோ நம்ம இதுக்கு ஒத்துமையா இருப்போம் அப்படின்றது சொல்லியிருக்காரு. இது மக்கள் மத்தியில என்னடா இது அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிருப்தியை தான் ஏற்படுத்தியிருக்கு. ஸோ ஒருவேளை காங்கிரஸ் ஆட்சி இருக்கும்போது எஸ்ஐஆர் கொண்டு வந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா சொல்றேன், திமுக இந்த எஸ்ஐஆர் வரவேற்றிருப்பாங்க. இது பிஜேபி அரசாங்கம் எஸ்ஐஆர் அமல்படுத்தின ஒரே காரணத்துக்காக தான் கண்மூடித்தனமா பிஜேபி என்ன கொண்டு வந்தாலும் அதை எதிர்ப்போம் சொல்லிட்டு திமுக அரசும் சரி, திமுக கூட்டணி கட்சியும் சரி கண்மூடித்தனமா எதிர்க்கிறதா நிதர்சனமான உண்மையா இருக்கு. ஆமா, இதை தொடர்ந்து தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி எஸ்ஐஆரை எதிர்த்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு முழுக்க ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் அப்படின்னு. ஸோ நம்ம பார்க்கும்பொழுது எல்லா மாவட்டங்கள்லையுமே மாவட்ட நிர்வாகி இருப்பாங்க தெரியுமா, அவங்க தலைமையில இந்த எஸ்ஐஆருக்கான ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் அப்படின்றது நடந்துச்சு. ஸோ அப்படி ஒரு ஒரு மாவட்ட நிர்வாகி தயவு செஞ்சு கேட்கிறேன், யாருக்காவது தலை சுத்துதா, மயக்கம் வருதா, வாந்தி வருதா, கூட்டத்துல நிக்காதீங்கம்மா, வெளியே வந்துருங்க, கையெடுத்து கும்பிடுறேன் அப்படின்ற மாதிரி கெஞ்சு கேட்கிற மாதிரியான ஒரு வீடியோ வந்துச்சு. இது இந்த கரூர் சம்பவத்தோட எதிரொலினே சொல்லலாம். கரூர்ல இந்த மாதிரி கவனிச்சிருந்தாங்க அப்படின்னா இந்த அசம்பாவிதம் ஏற்பட்டிருக்காது அப்படின்னு பலருமே சொன்ன கருத்துனால இப்போ நடக்கக்கூடிய எல்லாத்துலயுமே கொஞ்சம் கொஞ்சமா அவங்க கவனத்தை செலுத்துறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதை தொடர்ந்து இந்த எஸ்ஐஆரை ஏன் எதிர்க்கிறாங்க அப்படின்னு கேட்டு தாவேகா தொண்டர்கள் கிட்ட கேட்டா அதுக்கு அவங்களுக்கு பதில் கிடையாது. தலைவர் சொல்லிட்டாரு நாங்க எதிர்க்கிறோம். எஸ்ஐஆர்னா என்னடா அப்படின்னு கேட்டா அதுக்கும் அவங்கள்ட்ட பதில் தெரியாது. தலைவர் சொல்லிட்டாரு நாங்க எதிர்க்கிறோம் அப்படின்ற ஒரே காரணத்தை வச்சு எதிர்த்துட்டு இருக்காங்க. ஸோ முதல்ல எஸ்ஐஆர்னா என்ன, எதுக்காக அதை அமல்படுத்துறாங்க, அதனுடைய பயன் என்ன அப்படின்றது கொஞ்சம் கூட யோசிக்காம, கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம இந்த மாதிரி ஒரு செயலை ஈடுபடுறாங்களோ அப்படின்ற ஒரு கருத்துமே மக்கள் மத்தியில பார்க்கப்படுது. அதுக்கப்புறமா இன்னொரு விஷயம் நடந்துச்சு தாவேகால. என்ன அப்படின்னா, நம்ம சென்னையில புஷி ஆனந்த், அதுக்கப்புறம் மாதவ அர்ஜுனா அவங்க தலைமையில ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு. அதுல ஒரு பெண்மணி பேசியிருந்தாங்க பாரு. அவங்க பேசுறதை பாட்டெல்லாம் பாடியிருந்தாங்க. ஆமா, அவங்க பேசுறதை கேட்கும்போது எக்ஸாக்டா எப்படி இருந்துச்சுன்னா, இந்த சவுண்ட் சரோஜான்னு ஒருத்தவங்க பேசுவாங்க தெரியுமா,
இந்த 6 சினிமால, படத்துல 6 படத்துல. அவங்க எந்த எதிர்க்கட்சியை பார்த்து பேசுவாங்களோ எக்ஸாக்டா அதே மாதிரி தான் இருந்துச்சு. அதை ரீக்ரியேட் பண்ண மாதிரி அக்கா பேசியிருந்தாங்கப்பா. எப்படின்னா ஊருக்கு ஊர், வீதிக்கு வீதி, வீட்டுக்கு வீடு, மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் தளபதி. சாரை நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணிட்டோமா? எவன் இல்லை, எவன் செத்து போயிட்டான், எவன் காலி ஆயிட்டான், எவன் வீடு காலி பண்ணிட்டான், எது இருக்கு எது இல்லை ஆல்ரெடி ரெக்கார்டு இருக்குதுடி தங்கம். ஓ இன்னும் பண்ண முடியாது, நீ குழப்பு நல்லா போட்டு குழப்பி குட்டையில மீன் பிடிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு தாவேகா தொண்டர்கள் மத்தியில ஒரு சிரிப்பலை ஏற்படுத்திருந்துச்சு. எதுவும் சிந்திக்கிற வகையில கிடையாது, ஒரு சிரிப்பலையை தான் ஏற்படுத்துச்சுன்னே சொல்லலாம். இப்போ வந்து டிவிகேனர் வந்து எஸ்ஐஆர் எதிர்த்தாங்கல்ல, போராட்டம் பண்ணாங்கல்ல, அதை பற்றி வந்து பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கிட்ட வந்து பத்திரிகையாளர் போய் கேட்டிருக்காங்க. இந்த எஸ்ஐஆர் நிகழ்ச்சி அப்படிங்கிறது ஏதோ ஒரு பூதாகரமா போலியான நிகழ்ச்சி மாதிரி ஒரு பூதாகரத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க. முதலமைச்சருக்கு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு இதுவரையிலும் இந்த 4 வருஷமும் எந்த வேலையுமே பார்க்கல. மத்திய அரசு கொண்டு வந்த எல்லா திட்டங்களையும் எதிர்க்கிறது தான் அவங்களுடைய வேலை. அதுக்கு நயினார் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஃபர்ஸ்ட் எஸ்ஐஆர்னா என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. எஸ்ஐஆர்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். அதாவது நிறைய வாக்காளர்கள் இருக்காங்க, சில பேர் இறந்து போயிருப்பாங்க, சில பேர் புது வாக்காளர்கள் வந்து வந்திருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் பரிசீலனை பண்ணி புது வாக்காளர்கள் எத்தனை பேர், பழைய வாக்காளர்கள் எத்தனை பேர் நீக்கப்படணும், இதெல்லாம் பண்ணுற ஒரு ப்ராசஸோட பேர் தான் வந்து எஸ்ஐஆர். இதை புரிஞ்சுக்கிட்டு இதை எதிர்ப்போமா வேணாமா, இதனால என்ன பயன் இருக்கு, என்ன அட்வான்டேஜஸ் இருக்கு, என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாம் யோசிச்சு வந்து போராட்டம் பண்ணுங்க. கண்மூடித்தனமா ஒருத்தவங்க பண்றாங்க, அதை வந்து எதிர்க்கணுன்றதுக்காக எதிர்க்காதீங்க, கொஞ்சம் புரிஞ்சு செயல்படுங்கன்ற மாதிரி நயனார் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. ஆமா, ஏன்னா திமுகவும் சரி, திமுக இருக்க கூட்டணியும் சரி, மத்திய அரசு என்ன ஸ்கீம்ஸ் கொண்டு வராங்களோ அது எல்லாத்துக்குமே நாங்க அகைன்ஸ்டா தான் இருப்போம். பாஜகவை தமிழ்நாட்டை விட்டு விரட்ட போறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கையில எடுத்துக்கிட்டு அவங்க கொண்டு வர பல விஷயங்கள்ல வந்து இந்த மாதிரி செஞ்சுட்டு இருந்தாங்க. இந்த குடியுரிமை திருத்த சட்டம் வரும்பொழுது இந்த சட்டம் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்கும், இஸ்லாமியர்கள் எல்லாரையுமே வந்து இந்தியாவை விட திரட்டுறதுக்கு தான் இந்த சட்டம் அப்படின்ற ஒரு இதை வந்து கையில் எடுத்தாங்க. ஆனால் அது அப்படி கிடையாது. இப்போ குடியுரிமை சட்டத்தால் நிறைய பேர் பயன்பெற்று லைக் வெளிநாட்டிலேருந்து அகதியாக வந்திருப்பாங்களா, அவங்க எல்லாருக்குமே குடியுரிமை கிடைச்சிருக்கு. அதனால பயனடைஞ்சவங்க தான் அதிகம். அதுக்கப்புறமா புதிய கல்விக் கொள்கை அப்படின்னு ஒன்று எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்போ வந்து இது கொண்டு வந்தாங்க அப்படின்னா குலக்கல்வி முறையே வந்து தமிழ்நாட்டில் அமல்படுத்தப்படும், ஸோ அதனால அதை நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி எல்லாத்தையுமே பண்ணிட்டு மத்திய அரசு எங்களுக்கு நிதி கொடுக்க மாட்டேங்குது, அதனால தான் தமிழ்நாடு இவ்வளோ பின்னடைவா இருக்கு, இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கு அப்படின்ற ஒரு போர்வையை மட்டும் போத்திக்கிறாங்க. அது எந்த விதத்தில் சரியா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக கிடையாதுன்னு தான் சொல்லணும். இந்த அரசியல் நிகழ்வுலாம் ஒரு பக்கம் இருக்கும்போது தெருநாய்களோட தொல்லை வந்து தமிழ்நாட்டில் அதிகமாகவே பார்க்கப்படுது. இந்த தெருநாய்களை பற்றி நிறைய தொலைக்காட்சிகள் வந்து விவாதங்களும் நிறைய நடத்தினாங்க. அது ரொம்ப ட்ரெண்டிங்காகவும் போயிட்டு இருந்துச்சு, பேசும் பொருளாகவும் போயிட்டு இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக என்ன இருக்குன்னா, சிவகங்கையில் வந்து திருப்பத்தூர்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த திருப்பத்தூர்ல வந்து வட்டாட்சியர் ரோட்ல போயிட்டு இருக்கும்போது அங்க இருக்க திருநாய்கள் வந்து கடிச்சு குதறி இருக்கு. அவரும் காயப்பட்டு மருத்துவமனை போய் சிகிச்சை அளிச்சிட்டு இருந்தாரு. இதை பார்த்த அந்த ஊர் கலெக்டர் இருக்காங்கல்ல, சிவகங்கை மாவட்ட கலெக்டர், அந்த கலெக்டர் வந்து உடனடியாக வந்து இதுக்கு பதில் சொல்லணும். ஏன் வந்து அந்த தெருவில் வந்து தெருநாய்களை வந்து அகற்றப்படல, இதை வந்து தடுக்கிறதுக்கான வழிமுறைகளை வந்து ஏன் மேற்கொள்ளலன்ற மாதிரி கேள்விகள் கேட்டிருக்காங்க. இதை வச்சு மக்கள் வந்து என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, ஏன் ஒரு அரசு அதிகாரிகள் வந்து நாய் கடிச்சா மட்டும் தான் இதை வந்து செய்வீங்களா? பொதுமக்கள் வந்து நிறைய இதனால பாதிக்கப்படுறாங்க, நிறைய குழந்தைகள் வந்து கடி வாங்குறாங்க, இதெல்லாம் பார்த்து வந்து நீங்கள் ஆக்ஷன் எடுக்க மாட்டீங்களா? ஏதாச்சும் உயர்ந்த அதிகாரிகள் மட்டும் இந்த மாதிரி ஆச்சுனா மட்டும் இந்த மாதிரி ஆக்ஷன் எடுப்பீங்களான்ற மாதிரி மக்கள் வந்து இந்த மாதிரி பல கேள்விகள் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஆமா, உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியாடா, என்னடா நடக்குது இங்க அப்படிங்கிற ஒரு பார்வை தான் இதன் மூலமா பார்க்கப்படுது. என்னன்னா, இங்க எத்தனையோ சின்ன சின்ன குழந்தைங்க ரோட்ல நடந்து போறது, பார்க்ல விளையாடிட்டு இருக்கிறது, ஒரு நபரை வந்து தூங்கிட்டு இருந்த ஒரு நபரை நாய் கடிச்சு அவரோட பிறப்புறுப்புல கடிச்சு அந்த இடத்துல அவருடைய உயிர் போயிருக்கு. இந்த மாதிரி பல சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கும்போது அரசாங்கம் ஆக்ஷன் எடுக்கிறோம்னு சொன்னாங்களே தவிர மற்றபடி எந்த அதிகாரிகளுமே அது குறித்து பேசவே இல்லை. இப்போ ஒரு அரசு அதிகாரிக்கு இந்த மாதிரி ஆயிருக்கு அப்படின்ன பிறகு எதுக்கு இவ்வளோ ஒரு ஆக்ட் பண்ணணும், இவ்வளோ ஒரு ரியாக்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்விதான் இதன் மூலியமா எழும்புது. இன்னைக்கு அரசியல் வந்து என்னென்ன நிகழ்வுகள் இருக்கோ அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். நாளைக்கு என்ன நடக்குன்றதை நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.